ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஃப்ரைடே மார்னிங். ஸோ எல்லாருமே காலங்காத்தால எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாலி போகிறாங்க. ஸோ அவங்கள போயிட்டு மதுரை ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி போனோம். எப்பவுமே அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எப்பவுமே அவராக தனியாக போய் தான் பழக்கம். இப்போ தான் நாங்களாம் சேர்ந்து அவரை வழி அனுப்ப போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் லைட்டாக ஃபீலாகவும் இருந்துச்சு. அவர் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக தான் போவார். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பார் இந்த டைமில். என்னன்னு தெரியல, இந்த வட்டம் நாங்கள் கூட வர்றதா இல்லை அவருக்கு எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியல. அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டு ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. என்னையா அப்படின்னா தெரியலை அப்படின்னுகிட்டே இருந்தாங்க. அப்புறமா தான் எங்களுக்கு இதாச்சு. சரி, ஓகே, ஃபேமிலி வந்திருக்கோம். ஸோ அவங்கள கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பயவில் அந்த கேரக்டர் இருக்கும். இருந்தாலும் எங்ககிட்ட அவ்வளவா காட்டாது. இந்த மணிக்கு ட்ராவல் டைம்லலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போவார். இதுதான் அவர் பண்ணுற ஃபஸ்ட் டைம். ஸோ எங்கள் கூட, அதாவது நாங்கள் போய் ட்ராப் பண்ணுறது. ஸோ அதனால கொஞ்சம் டல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் போக போக ஓகேவாயிட்டோம். அதுக்கப்புறமும் மதுரை ஏர்போர்ட் கிட்டே வரும்போதேவும் அந்த ஃப்ளைட்டு சிங்கிள் ஃப்ளைட்டு தான் இருந்துச்சு. அதவே நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டு மூவ் ஆகுறது, அது டேக் ஆஃப் ஆகிறத பார்க்குறதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல நின்று எல்லாருமே பார்க்க செய்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சுங்க. ஏர்போர்ட்டில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா டைமிங் நிறையா இருந்துச்சு செக்இன் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிகிட்டே இருந்தோம். அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாப்பா அவங்கள விட்டு போகிறதுக்கு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறது தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது சரி, நம்ம ரொம்ப டயர்டாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயும் சப்தகிரி டீ ஸ்டால் கணக்காக இருந்துச்சு. சரி, ஓகே, அங்கே போய் காஃபி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது பார்த்தா ஒரு டீ வந்து 80 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்க. அதாவது செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான், நான், அத்தை, அதுக்கப்புறம் ஒரு அண்ணா எல்லாருமே சேர்ந்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்தோம். வரும்போது தான் அந்த குதிரையை பார்த்தோம். குதிரையை பார்த்துட்டு பாப்பா ரொம்ப குஷியாயிட்டா. அதுக்கப்புறம் இடையிலேயும் ஒரு பில் போட்டுட்டாங்க, ஃபைன் போட்டுட்டாங்கங்க. நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டோன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டுட்டாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் 500 ருபீஸ் ஃபைன் கட்டிட்டு அப்புறமா தான் வந்தோம். ஒரு மணிக்கு ஆகிடுச்சு. அப்புறமா சரி, வரும்போதேவும் ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டிப்பட்டி கிட்ட வந்தோம். அங்கே வந்து திடீர்னு பயங்கரமான மழைங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மழையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்தா ஆண்டிப்பட்டியை தாண்டவும் மழையே இல்லை. நல்ல வெயில் அடிச்சிச்சு. சரின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஜிஹெச் கிட்ட வந்தோம். அங்கே பார்த்தா பயங்கரமான, ஆண்டிப்பட்டியை விட அங்கே பெரிய மழையாக இருக்குது. சரி, கொஞ்சம் தூரம் ஜிஹெச்சை தாண்டிட்டு அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட அந்த இடத்துக்கு வரும்போது சுத்தமாக மழையே இல்லை. அதுக்கப்புறமா புது பஸ் ஸ்டாண்டு வழியாக தான் இப்போ போகிறதுக்கு ரூட் வச்சுருக்காங்க. ஸோ புது பஸ் ஸ்டாண்டு கிட்டே போகிற லைட்டாக தூருது. அதுக்கப்புறம் சரி, ஒரே இதை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைப்பாலை நிப்பாட்டியிருந்தோம் லஞ்சு. ஸோ அங்கே பார்த்தா சடன்னு ஒரு செகண்டில் பெரிய மழையாக வந்துச்சு. என்ன சொல்கிறது, மழை கேப்பு, மழை வெயிலுன்னே பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம். இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டிப்பட்டிக்கிட்ட, உசிலம்பட்டிக்கிட்ட அந்த மாதிரிக்கே ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி மழை விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் பாலிக்கு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நான் வீடியோவாக போட முடியாட்டினா கூட நான் ஷார்ட்ஸில், அவர் எடுத்த வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் போய் ஷார்ட்ஸை பாருங்கள்.